ஓகேடா. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து நான் டைரக்டாவே குரூப்ல போட பாக்குறேன். அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா நான் லிங்கா கூட உங்களுக்கு சென்ட் பண்றேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? எப்படி முடியுதோ அதை நான் இன்னைக்கு ஈவினிங்க்குள்ள நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வியூ பண்ணி பாத்துக்கோங்க. சரி, இதுதான் வந்து எக்ஸல். ஓகேவா? இப்போ இதுல அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டட் டேபிள் வரைக்குமே வியூ பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் உள்ளதுதான் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும். இதுல வந்து நம்ம நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரியா? ஓகே, இங்க உள்ளது என்ன அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் டேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேபிள டிசைன் பண்றதுக்காக உள்ளது. இப்ப இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இங்கே டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதுவாவே என்ன ஆயிடும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகி சேஞ்ச் ஆகும். அதாவது ஓகே, இப்ப இங்க உள்ளது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா கீழே உள்ளது எல்லாமே நமக்கு வந்து சேம் அதே டேட்டா தான் வியூ ஆகுது. பட் மேல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குட்டியா இந்த மாதிரி ஒரு ஆரோமா சிம்பிள் மாதிரி வியூ ஆகுது இல்லையா, இது என்ன அப்படின்னா ஃபில்டருக்காக யூஸ் பண்றது. சரியா? ஃபில்டருக்காக அந்த ஃபார்மேட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ ஃபில்டர்ல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நமக்கு எல்லா வேல்யூஸுமே டிஸ்பிளே ஆகுது. நான் இங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்க உள்ள நேம் நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க உள்ள நேம் சிவான்னு சேஞ்ச் பண்றேன். அடுத்து இங்க ஜொமேட்டோ அப்படியே 2 நேம். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? என்ட்ரி பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மேல வந்து அந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இத வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் டேட்டாவை. இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காலமை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்னென்ன வேல்யூஸ் வந்து இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப 96ன்றது 2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுல ஒன்னாதான் டிஸ்பிளே ஆகும். இப்ப நான் இந்த 96 அப்படின்றத எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா 96 எந்த ரோல இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து இதுல வந்து 10 மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இதுல. சரியா? 10 மெம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். எனக்கு இப்ப இதுல வந்து 96 எங்கெங்க இருக்கு, 1 2 3 3 ரோல வந்து 96 இருக்கு. இப்ப நான் இதுல வந்து செலக்ட் பண்ணிட்டு 96ன்ற வேல்யூ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணாத, அதை வந்து ஹைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த டிக்கை வந்து எடுத்து விட்டோம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, 96ன்னு எங்கேயுமே எனக்கு டிஸ்பிளே ஆகல. அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சா என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தெரியுதாமா? ஓகேடா. தூக்கத்துல எழுப்பி உட்கார வச்சு கொஸ்டின் கேட்டு இருக்கணும் நானு. ஓகேடா. இப்போ இந்த இடத்துல பாக்கலாம், இங்க என்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இங்க எல்லாமே சிங்கிள் நேம் தான் இருக்கு. பட் ஜமால் அப்படின்ற நேம் மட்டும் 2 நேமா, இங்க ஒரு நேம் இருக்கு, இங்க ஒரு நேம் இருக்கா.
ஸோ எனக்கு 2 நேம் வந்து டிஸ்ப்ளே ஆக வேண்டாம். எனக்கு வந்து அந்த நேமே எடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுது? ஜமால் அப்படின்ற அந்த 2 நேமுமே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜமால்ன்ற நேம டிக் பண்ணியிருக்கேன். சிவா அப்படின்ற நேம நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா சிவான்ற ஒரு காலம் மட்டும்தான் எனக்கு வந்து எரேஸ் ஆகும். ஓகேவா? ரிமைனிங் உள்ள எல்லாமே லீவ் ஆகும். பட் இதுவே சிவா அப்படின்ற நேம்ல 2 காலம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 2மே வியூ ஆகாம போயிடும். ஏன்னா நம்ம இங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். இப்ப இங்க ஜமால்ன்றது எனக்கு ஜமால்ன்ற நேம் எங்கெங்கெல்லாம் வருதோ எனக்கு அதெல்லாம் வியூ ஆகக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஜமால்ன்ற நேம் எந்தெந்த ரோல் இருந்துச்சோ எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு? எரேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? எரேஸ் ஆகாது அப்படிதான் இருக்கும். நமக்கு விசிபிள் ஆகுறதுல டிஸ்பிளே ஆகுறதுல அது மட்டும்தான் ஆகும். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஓகே. இது என்ன அப்படின்னா செல் டிசைன் இது. இது என்ன அப்படின்னா நமக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த செல் இருக்கு அப்படின்னா இது நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும். ஓகே. நான் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த டேபிள் செல் ஸ்டைல் இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு இந்த பாக்ஸ் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைன் பண்றோம். இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுல உள்ள இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ல நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? கொஞ்சம் ஹைஃபை பண்ண மாதிரி இருக்கு. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க் பண்ண மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப லைட் கலர்ல ஏதோ பென்சில வச்சு எழுதுற மாதிரி நமக்கு வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல உள்ள கலர்ஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நியூ ஸ்டைல்னு இருக்கு இல்லையா? இது கொடுத்துட்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டைல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓ, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட்ல இருக்கு. நார்மலு, பேடு, குட்டு, நேச்சுரல். அது வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஓகேவா? நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க வந்து மார்க் ஷீட் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா? எல்லாத்தையுமே erase பண்ணுங்க. ஓகே. இப்ப இங்க வந்து மார்க் ஷீட் ரெடி பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த மார்க் ஷீட்ல எனக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெயில் ஆனவங்கள கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி காட்டணும். அதாவது ஃபெயில் ஆனவங்க அப்படின்றது 35க்கு கீழே உள்ளவங்க. சரியா? 35க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இதுல 35க்கு கீழே யார் இருக்காங்க? இதுல இல்ல, இதுல இல்ல, இது இல்ல, இது இல்ல. ஓகே, யாரும் அந்த மாதிரி இல்ல. இப்ப நம்ம வந்து 36ன்றது பார்டர் பாஸ் இல்லையா? இப்ப நம்ம வந்து 40 வந்து பாஸ் மார்க்கா வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்க வந்து நம்பர் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, 35க்கு கீழே இருக்கிறவங்க ஃபெயில். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஜமால் அப்படின்ற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 31 தான் எடுத்திருக்கான். சோ இப்ப நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த செல்லுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கலர்ஸ் வந்து ஃபில் பண்றேன். என்ன கலர்னா ரெட் கலர்ல ஃபில் பண்றேன். ஏன்னா அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த இதுல வந்து ஃபெயில் இல்லையா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ண மாதிரி காமிச்சிருக்கேன். சோ அந்த பையன் அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில், அதனால அதை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோ கொடுக்கறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பார்டர்ல பாஸ் ஆயிருக்கோம் அதனால எல்லோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரிமைனிங் உள்ளது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிரீன் கொடுத்துக்கலாம். கிரீன் கொடுத்தா அவன் வந்து நல்லா பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இதுவே இந்த 52 55 கொஞ்சம் லைட் கிரீன் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா அவன் கொஞ்சம் ஆவரேஜா தான் என்ன பண்ணிருக்கான்?
கொஞ்சம் பாஸ் ஆயிருக்கான். இன்னும் நிறைய மார்க் வந்து அவன் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம், இந்த மாதிரி கலர்ஸ்ல நம்ம கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்மளாவே ஓனாவே கீழ்ல வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஓகேவா, இப்போ இதுல 52 55ன்றது இங்க 45. ஓகே, 52 55 45 இது எல்லாமே என்ன அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாஸ் ஆயிருக்காங்க, அவங்க இன்னுமே மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம், இத வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொஞ்சம் ஒரு பாசி கலர்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணிருக்கோம். எல்லோ அப்படின்றது பார்டர் பாஸ் தான் ஆயிருக்கான், அவன் இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும், அந்த 52 55 ரேஞ்ச் பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருக்கோம், டிஃப்ரெண்ட் பண்றதுக்காக 36 அதை வந்து எல்லோ கலர்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா, ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஃபெயில். ஓகேவா, இவன் வந்து 32 மார்க் 31 மார்க், பாஸ் மார்க் வந்து 35 தான். பட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப லோ லெவல்ல மார்க் எடுத்து பாஸ் சாரி ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்கள வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க வந்து ஹோலா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் எனக்கு இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிருக்கிறது அந்த பாக்ஸ் மட்டும் தான். இப்ப இதுவே நான் ஹோல் பாக்ஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஹோலாவே கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி மாத்திக்கலாம். ஓகே, இங்க உள்ளது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளது வந்து இன்செர்ட். இன்செர்ட் அப்படின்றது ஏன் நம்ம ஏன் அந்த இன்செர்ட் பண்றோம் அப்படின்னா இப்ப இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இப்ப இந்த மேக்ஸ் அப்படின்ற ஒரு ரோ இருக்கு அப்படின்னா இதுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு ஒரு ரோஸ் வந்து இன்செர்ட் பண்றோம். இன்செர்ட் ஷிஃப்ட் செல் டவுன், இதுக்கு ஷிஃப்ட் செல் டவுன் அந்த செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே ஒரு ரோ வேணுமா அப்படின்னு சொல்லி அது கேக்குது, அதை வந்து கீழே அனுப்பிச்சுட்டு அங்க ஒரு ரோ வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. நமக்கு அந்த மாதிரி வேண்டாம், நமக்கு இப்ப எப்படி வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரோ நமக்கு வந்து வேணும். ஓகேவா, இப்ப நான் இங்க மேக்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு ரோ வேணும், அப்படி கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து இன்னொரு ரோவை கிரியேட் பண்ணிட்டோம். அதை வந்து அதோட ஆக்சிஸ் தான் நமக்கு இங்க டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இங்க வந்து கிளிக் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ரைட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இன்சர்ட்னு கொடுக்கும்போது ஒரு ஆக்சிஸ் வருது இல்லையா, இதுல போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாம டைரக்டா போயிட்டு இங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் செல் ரைட் அப்படின்னா ரைட் சைட்ல நமக்கு வந்து ஒரு ரோ வந்து சாரி ஒரு பாக்ஸ் வந்து செல் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்ப அதுவே ஷிஃப்ட் செல் டவுன் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது ரோ ஃபுல்லா டவுன் ஆயிட்டு இதுக்கு மேல வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரு செல் வந்து ஆட் ஆகும். இப்ப இதுவே என்டையர் ரோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, என்டையர் ரோவும் கீழே வந்துட்டு மேல வந்து எனக்கு என்ன ஆகுது, ஒரு ரோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். என்ட்ரி காலம் கொடுத்தோம் அப்படின்னா இப்ப நான் இங்க வந்து எந்த பாக்ஸ் வச்சிருக்கணும், எந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிருக்கணும் அதுக்கு பிஃபோரா எனக்கு என்ன வேணும், அதே மாதிரி ஒரு காலம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. ஓகேவா, நம்ம எப்படி கொடுக்கணுமோ அந்த ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி அது நமக்கு வந்து காலம்ஸ் வந்து இன்சர்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இது 4 ஆப்ஷனும் டிஃபால்ட்டா நமக்கு இருக்கு. ஓகே, இதுதான் பார்த்தாச்சு. ஓகே, இது எல்லாமே இன்சர்ட் பண்றது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது என்ன அப்படின்னா டெலீட் பண்றது. ஓகேவா,
இதுவும் டெலீட் பண்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து டெலீட் பண்ணும். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இன்சர்ட் பண்றது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இது வந்து டெலீட் பண்ணுது. எதான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு வந்து கேக்குது, ஆப்ஷன்ஸ் கேக்குது. நம்ம எந்த ஆப்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து நமக்கு எரேஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஃபார்மட். ஃபார்மட் என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்க டேபிளோட அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, என்டையர் பாக்ஸோட சைஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. எந்த சைஸ்ல உங்களுக்கு வந்து பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 25 இன்ச்சஸ்ல எனக்கு வந்து பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி பண்ணு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க எல்லா பாக்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஈவனான சைஸ்ல டிஸ்பிளே ஆகும். இப்ப அதோட சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. 32. ஓகேவா? நான் 32 கொடுத்தேன்னா இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் பாக்ஸுமே 32 இன்ச்சஸ்ல கேப் விட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? எனக்கு இவ்வளவு சைஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணல, ஆட்டோ ஃபிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு ஏத்த மாதிரி அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ பண்ணிப்போம். இப்ப இதுவே காலம்ல கொடுத்தோம் அப்படின்னா காலத்தோட சைஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 30 கொடுத்தோம்னா ரொம்ப பெருசாயிடுச்சு, எனக்கு வந்து அப்படிலாம் வேண்டாம், ஆட்டோ ஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அங்க மேல கொடுத்துருக்க நேம்க்கு ஏத்த மாதிரி அது வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இல்லக்கா இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும், நார்மல் ஃபார்மேட்ல இருக்கு, இன்னும் ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கு டேபிள் அப்படின்னா நீங்களாவே என்ன பண்ணிக்கலாம், இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செல் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி ரோலையும் 20 கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் கீழே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி காட்டணும். ஓகேவா? டிஃபால்ட் வித்துன்றது அது டிஃபால்ட்டா உங்களுக்கு அந்த பாக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா? அதுவாவே இந்த பாக்ஸ வந்து கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கும். அதுதான் ஹிடன் அப்படின்றது. ஏதோ ஒரு ரோவை ஹிடன் பண்ணி வச்சுக்கோ, இல்ல எனக்கு இந்த காலத்தை ஹிடன் பண்ணி வச்சுக்கோ, விசிபிள் பண்ணாம மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக உள்ளதுதான் அதுல உள்ளது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப லீலா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டூடெண்டோட நேம் வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஹைட் பண்ண போறோம். ஹிடன் ரோ இதை கொடுத்தோம் அப்படின்னா லீலா அப்படின்ற பொண்ணோட அந்த காலம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹைட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட மார்க் வந்து நமக்கு வியூ ஆகல. இப்ப கண்ட்ரோல் இது கொடுத்தோம் அப்படின்னா அதே நமக்கு என்ன ஆகுது, அந்த பொண்ணோட மார்க் வந்து நமக்கு வியூ ஆகுது. ஓகேவா? இதுலயே போயிட்டு அன்ஹிடன் கூட கொடுத்துக்கலாம். அது கொடுத்தோம்னா நமக்கு அகைன் அந்த நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டு கொடுத்து அந்த நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பாக்குறோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இங்க உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா ஆட்டோ சம் அப்படின்றது இதுல நமக்கு டிஃபால்ட்டா ஃபார்முலாஸ் இருக்கு இதுல. ஓகேவா? இப்ப நாங்க இங்க உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சம் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இங்க மேல கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? நான் அதே மாதிரி இங்க கொடுக்குறேன். ஆட்டோ சம் கொடுத்தோம் அப்படின்னா மேல இந்த கொடுத்துருக்க பாக்ஸஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம மேனுவலா ஆட் பண்ணாலும் இதே அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். பட் இதுல பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரேட்டா ஃபாஸ்டாவும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அவுட்புட் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. சரியா? அதுலயே நமக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆவரேஜ் இதை செலக்ட் பண்ணி ஆவரேஜ் கொடுக்குறோம். ஆவரேஜ்ன்றது 441ஓட ஆவரேஜ் எவ்வளவு ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அதோட ஆவரேஜ் காட்டு அப்படின்னா 126 அளவுக்கு என்ன ஆகுது, நம்ம அதோட ஆவரேஜ் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். இதுவே
கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க மேல எவ்வளவு வேல்யூஸ் நம்ம வந்து டேட்டா என்ட்ரி பண்ணிருக்கோம் அதை கவுண்ட் பண்ணி கொடு அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா நம்ம 8 காலம்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் டேட்டாவை ஃபீட் பண்ணிருக்கோம் ஸோ அதை வந்து நமக்கு என்ன பண்ணிடுச்சு கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுது எனக்கு இப்படி வேணும் இங்க எனக்கு வந்து கவுண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம கவுண்ட கொடுத்துக்கலாம் இங்க வந்து ஆக்சுவலா இது வந்து இங்க ஆடு கொடுக்கணும் ஒரு நிமிஷம் ஓகே இப்ப இந்த ரோவுக்குள்ள ஆட் பண்ணணும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 260 அதாவது 260 அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் பண்ணி வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுது இப்ப நம்ம வந்து கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 அப்படின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் 1 2 3 4 5 ஸோ 5 காலம்ஸ்ல வந்து நம்ம வந்து டேட்டாஸை என்ட்ரி பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு 5 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுவோம் ஏன்க்கா இந்த 11 எடுத்துக்கல இங்க எவ்வளவுல என்ன ஆட் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணல இங்க உள்ளதை நம்ம வந்து செலக்ட் பண்ணல அதனால நமக்கு இங்க உள்ளதை ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கல இப்ப இதுவே இங்க உள்ளதையும் நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணி கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நான் இங்க கொடுக்குறேன் இப்ப நான் கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு 500 வந்துருச்சு ஏன் 5 வருது அப்படின்னா மேல வந்து இந்த பாக்ஸ ஒமிட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்து 500 டிஸ்பிளே ஆகுது இப்ப நம்ம இந்த பாக்ஸையும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணதுனால இங்க நமக்கு 5 அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது ஓகேவா அடுத்தது மேக்ஸிமம் மினிமம் இதை இங்க போடும் மேக்ஸிமம் கொடுத்தோம் அப்படின்னா இதுல மேக்ஸிமமா உள்ள வேல்யூ எது அப்படின்னா 100 அது நமக்கு டிஸ்பிளே ஆகுது இப்ப எனக்கு அதுலயே மினிமம் கொடுத்தோம் அப்படின்னா இதுல மினிமமா உள்ள வேல்யூ எதுனா 5 அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது எனக்கு வந்து இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் இங்க உள்ள மார்க்ல மட்டும் எனக்கு வந்து மினிமமா உள்ள வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சாரி ஆட்டோ சம் கொடுத்துட்டேன் ஓகே இங்க இதுல யார் லோயஸ்ட் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம் மினிமம் கொடுத்தோன்னே அதுவாவே என்ன பண்ணிடுச்சு 32 அப்படின்ற வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது சரியா இப்ப அதே மாதிரி இங்க பாக்கலாம் ஓகேவா இங்க நான் வந்து மினிமம் கொடுத்தோம்னா 31 தான் இதுல வந்து மினிமமான நம்பர் ஸோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகே மோர் ஃபங்க்ஷன்ஸ் இங்க நமக்கு இருக்கு இதுலயும் நமக்கு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்க இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுல உள்ளதை கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொன்றா டைப் பண்ற மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குமா அது என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்றத நான் நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் சரியா இப்போ இதுல உள்ள ஐகான்ஸ் மட்டும் டூல்ஸ் மட்டும் நம்ம என்னென்ன இருக்குன்றத பாத்துக்கலாம் ஓகே அடுத்தது ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இது என்ன அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஃபில்டர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்றது இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த தமிழ் அப்படின்றதுக்கு மட்டும் எனக்கு என்ன வேணும் ஃபில்டர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இங்க நமக்கு வந்துடும் இதை இப்ப நம்ம செலக்ட் பண்ணி இதுல நமக்கு எதெல்லாம் டிஸ்பிளே ஆக வேணாமோ அதை நம்ம இதுல வந்து டிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஷார்ட் அப்படின்றது A to Z Z to Z இப்ப இங்க உள்ளதை செலக்ட் பண்ணிட்டு இங்க உள்ளதை செலக்ட் பண்ணி இப்ப இதுல பாத்தீங்கன்னா லீலா அப்படின்ற நேம் வந்து இங்க மேல இருக்கு ஓகேவா லீலா வந்து 11th இப்ப எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க நான் வந்து இந்த நேம் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஷார்ட்டிங் கொடுக்குறேன்
A to Z எனக்கு அந்த ஆர்டர்ல கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குது. பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் ஆமான்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லீலான்ற நேம் அங்கேயே இருக்கு. கீழே உள்ளதெல்லாம் மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, லீலா அப்படின்றத ஹெட்டிங்கா கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இங்க இருந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, A to Z அந்த ஆர்டர்ல கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? லீலா அப்படின்றத என்ன வந்துச்சு, நானா லீலான்றதையும் செலக்ட் பண்ணேன். பட் லீலா அப்படின்ற அந்த நேம் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் உள்ளதை மட்டும் என்ன பண்ணிருக்கு, எனக்கு கன்வெர்ட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் ஹெட்டிங்கா கொண்டு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் மேல உள்ள அந்த நேமையும் நான் வந்து செலக்ட் பண்ணேன். நேமையும் செலக்ட் பண்ணி இப்போ A to Z ஆர்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேல உள்ள ஒரு லைனை வந்து ஹெட்டிங்கா அது கன்சிடர் பண்ணிட்டு அதை எந்த சேஞ்சஸுமே பண்ணல. கீழே உள்ள வேல்யூ, அதாவது லீலான்ற நேம் வந்து 6th பொசிஷனுக்கு போயிட்டு அந்த ரோல போயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அபி அப்படின்ற நேம் வந்துருச்சு. அதே மாதிரி இங்க உள்ள டேட்டாவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. லீலான்றது 11th. சோ லீலாக்கு நேரா 11th அவங்க எடுத்த மார்க் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இது என்ன பண்ணுச்சு, நம்ம வந்து ஸ்டார்டிங் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து ரோ வைஸும் சரி காலம் வைஸும் சரி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டோட்டலா நமக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த ஆர்டர்ல கொடுத்துருச்சு. ஓகேவா? ஓகே. A to Z ஆர்டர் பார்த்தோமா, அதே மாதிரி Z to A அந்த ஆர்டர்ல அப்படியே ஆப்போசிட் ஆர்டர்ல நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மாத்தியாச்சு. இப்போ ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த அபி அப்படின்ற நேம் வந்து எங்க வந்துருச்சு, எண்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இது என்ன அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. நேம், கிளாஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கா, இதோட வேல்யூஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் எந்தெந்த ஆர்டர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணி மாத்தி வச்சுக்கலாம். நமக்கு இந்த ஆர்டரே போதும். ஏன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுல உள்ள வேல்யூஸும் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால ஸோ நமக்கு ஓனா கஸ்டமைஸ் பண்ணாம நான் டிஃபால்ட்டா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்காமா? எதுல பார்த்தோம் இது? கிளாஸ்ல இருக்கீங்களா? சரி, ஓகே. யாருமே ஆன்சர் பண்ணல. ஓகே. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்றது, ஃபைண்ட் அப்படின்றது நம்ம இப்ப ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். இப்ப நான் இங்க வந்து அருண் அப்படின்ற நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோட எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த நேம் மட்டும் ஹைலைட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த நேம் இல்ல. ஸோ எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே டிஸ்பிளே ஆகல. ஓகேவா? ரீப்ளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அருண் அப்படின்ற நேமை எடுத்துட்டு எனக்கு என்ன நேம் வரணும், தருண் அப்படின்னு வரணும். ஓகேவா? டீப் தருண் அப்படின்னு வரணும். ஓகேவா? ரீப்ளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அருண்ன்ற நேம் போயிட்டு தருண் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் இது எல்லாமே. ஓகே. அடுத்தது இன்செர்ட். இந்த ஆப்ஷன்ஸ் போலாம். இன்செர்ட்ல இதுலயுமே நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திருப்போம் இதுக்கு முன்னாடி. எதுல பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ல பார்த்திருப்போம். டெக்ஸ்ட் பாக்ஸ், ஹெட்டரு, ஃபூட்டரு இது எல்லாமே இங்க இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்ம எதுல பார்த்திருக்கோம் அப்படின்னா வேர்ட்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் இந்த சார்ட்டுமே நம்ம ஆல்ரெடி வேர்ட்ல பார்த்திருக்கோம். ஓகேவா? இங்க எப்படி அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளிப்பா மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேபிள். டேபிள் வந்து நம்ம அங்க இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்றது இங்க ஆல்ரெடி ஹோம்ல இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க நமக்கு வந்து டேபிள் வேணும் அப்படின்னா இங்க கொடுத்துட்டு நம்ம வந்து டேபிள் வந்து எந்தெந்த செல்ல வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும்.
அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? சரி, இதே மாதிரி இங்க பிக்சர்ஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். பிக்சர் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நம்ம சிஸ்டம்ல என்னென்ன பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே பிக்சர் வந்து இதுல நமக்கு லோட் ஆயிட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க கொடுத்திருக்க இந்த பிக்சர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பிக்சர் இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பிக்சர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அதே மாதிரியே ஃபார்மட் அப்படின்ற இன்னொரு ஒரு டூல் வந்து ஓப்பன் ஆகுது. இது அப்படியே சேம் இதேதான் நம்ம எதுல பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ல பார்த்தோம். அதுலயும் நம்ம வந்து டிஃபால்ட்டா நிறைய பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதனால இதுல ஒவ்வொன்றும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாம கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஓகேவா? அப்படின்னா என்ன அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு மூவ் ஆன் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி ஆன்லைன் பிக்சர்ஸ் கொடுக்கும்போது இதுல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன்ல போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு இமேஜ் செய்யணும் அப்படின்னா இதுல வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இங்க உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ். நம்ம அதுல யூஸ் பண்ண மாதிரி இதுலயுமே என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேவா? இங்கேயுமே ட்ராப் பண்ணிட்டு இத அதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட்ன்றது இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதாம்மா. இதுலயும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி மட்டும் பாத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் பார்த்தாச்சு. ஓகே, ரீகமெண்டட் சார்ட். இந்த சார்ட் மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ கீழே வந்து அவங்கவுங்க நேமுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து கலர்ஸ் வந்து லீவ் ஆகுது. ப்ளூ கலர்ன்றது சாரதியோடது, ஆரஞ்சு கலர்ன்றது லீலாவோடது, அடுத்தது ஆஷ் கலர் மாதிரி உள்ளது ஜமாலோடது. ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் யார், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆரஞ்சு கலர்ல உள்ளது லீலான்ற ஸ்டூடெண்டோடது, அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, எந்த லெவலுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி என்ன பண்ணுது இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த ஓவரால் சர்க்கிள்ல 21% அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த லீலா அப்படின்ற கேர்ள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 23, சாரதி 21, அபி 12, தருண் 15, ரியல் 10, ஜமால் 19. ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் லெவல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகே, இதோட கலர் வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை கூட என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல எனக்கு வேண்டாம், பை ஃபார்மேட்ல சார்ட் வேண்டாம், எனக்கு வந்து பார் ஃபார்மேட்ல தான் வேணும் அப்படின்னா அப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 சப்ஜெக்ட் இருக்கா. இப்போ சாரதின்ற பையன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட். இப்போ ப்ளூ கலர்ல உள்ளது தமிழா வச்சுக்கலாம், அடுத்தது மேத்ஸ், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்தது இங்கிலீஷ். ஓகேவா? ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு ரேஞ்ச்ல அவங்க எடுத்திருக்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து நமக்கு அந்த பால் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கிலீஷ். அதுல மட்டும் இந்த பையன் பண்ணிருக்கான் 100 எடுத்திருக்கான். ஸோ அது வந்து ஃபுல் பாயிண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வந்து 84. அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு சார்ட் நீங்க வரைவீங்க இல்லையா நோட்ல, கிராஃப்ஸ் அதெல்லாமே அக்யூரேட்டான பாயிண்ட் கொடுத்து கிராஃப் வரைவீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல நமக்கு சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே,
இங்க டிஃபால்ட்டா நிறைய இருக்கு. இதுல நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைவோட் சார்ட் அப்படின்றது நம்ம அதுல கிரியேட் பண்ணிருக்க அதே வேல்யூ தான் இங்க நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுல எதெல்லாம் நமக்கு வந்து வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல எதுவும் வேண்டாம், எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து மேக்ஸ் இதுல வந்து 88 அந்த மார்க் வந்து டிஸ்ப்ளே ஆக வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்க அந்த சார்ட்ல என்ன ஆகும், இந்த 88 அப்படின்ற அந்த மார்க் வந்து டிஸ்ப்ளே ஆகாம நமக்கு வியூ ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்து இதுவும் அதேதான், சேம் டேட்டாவோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. லொகேஷன் ரேஞ்ச் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ இங்க வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா 14 அந்த ரோ E14ல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வந்து இந்த இடம் கிளிக் பண்ணிருக்கோமா, இங்க இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இங்க இருந்து நமக்கு இது வரைக்கும் கொடு அப்படின்னு சொல்லி ரேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடும். எனக்கு வந்து இந்த சிம்பிள்ல சேஞ்ச் பண்ண டிஸ்ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லி லைன்ஸ் அந்த அளவுக்கு டிஸ்ப்ளே ஆகல. ஒரு நிமிஷம். இதுவே இதெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். லைன் வந்து ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால நமக்கு அது வந்து ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் இதுவே காலம் பார்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. இங்க எந்த ரேஞ்ச் இருக்கோ அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு ஐபன் மாதிரி நமக்கு வந்து ஒரு பார் மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ இங்க உள்ள நம்பர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே D4ல எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு D4ல அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் பிக்காவும் ஷார்ட்டாவும் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு எப்படி காட்டுதுன்னு சொல்லிட்டு? இப்ப தெரியும் நல்லா உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நம்ம அங்க ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்க. இதுல உள்ளது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல உள்ள இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும்போது நம்ம இதுல வந்து அஹ், அதோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அடிஷனலா ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ற மாதிரி உள்ளது. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹைப்பர் லிங்க் இது எல்லாமே நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் வச்சு பண்றோம். ஓகே. டெக்ஸ்ட் பாக்ஸ், ஹெட்டர் ஃபுட்டர் இது எல்லாமே நம்ம வந்து இந்த வேர்ட் ஆப் இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏதோ சம் வந்து வேர்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து டிசைன் பண்றதுக்காக இந்த வேர்ட் ஆர்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் வெளியே வரும். ஸோ அதே சேம் ஃபார்மட் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப பெருசா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இங்க உள்ளது எல்லாமே ஈக்குவேஷன் சிம்பிள்ஸும் இதே ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அதுல உள்ளதை எடிட் பண்ணி நம்ம இப்ப கரண்ட்ல என்ன யூஸ் பண்றோமோ அந்த நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இதுல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இங்கே கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து வந்துருச்சு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு n பை கிடையாது, எனக்கு k பை. ஓகேவா? சோ நான் n இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா k அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்முலாவை எடிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
அதே மாதிரி சிம்பிள்ஸ் இங்க நமக்கு டிஃபால்ட்டா நிறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதுல நமக்கு எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் பார்ப்போமா, அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா புரியும். இப்ப ஜஸ்ட் அதெல்லாம் எந்தெந்த இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பிஞ்ச் லேஅவுட். இதுவுமே என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மார்ஜின், ஆர்கனைசேஷன் வந்து போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அந்த இதுல உள்ளது, சைஸ், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேவா? பிரிண்ட் ஏரியா இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பிரிண்ட் ஏரியா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்ப இதை மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியா நம்ம போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா செட்டப் பிரிண்ட் ஏரியா கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல டாட் டாட்டா ஒரு லைன் காட்டுது. காட்டுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்ப இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் ஏரியா கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகாது, எனக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏன் அது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த பேஜ பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே பேஜ்லயும், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்லயும் நமக்கு வந்து பிரிண்ட் அவுட்ல வரும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸோட ஃபுல் டேட்டா நமக்கு வந்து கரெக்டா வியூ ஆகாது. பட் நான் இதுவே இப்ப நான் பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஓகேவா? இப்ப நான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1 2 3 4 காலம்ஸ் தான் நமக்கு வந்து இங்க நமக்கு வியூ ஆகுது. இதுக்கப்புறம் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல போயிட்டு வியூ ஆகுது. ஓகேவா? ஒரே பேஜ்ல எனக்கு வியூ ஆகல. அதுதான் இங்கேயும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. இந்த டாட் டாட் லைன் வந்து அதுதான் நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. இப்ப இதுவே நான் இங்க வந்து மினிமைஸ் பண்றேன். இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியா பார்க்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளதான் இப்ப இருக்கு. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது பார்க்கலாம். ஓகேவா? பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தோன்னே நமக்கு என்ன கிடைச்சு, எல்லாமே ஒரே பாக்ஸ்லயே டிஸ்பிளே ஆகுது. இப்ப இதுவே நான் இந்த இமேஜையும் சேர்த்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த பாக்ஸ் மட்டும் ஒரு இதுல வருது. ரிமைனிங் என்ன பண்ணல, எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகல. ஏன் அப்படின்னா நான் இந்த இது ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து இத வந்து எதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கோமோ எனக்கு அதெல்லாம் மட்டும்தான் எனக்கு வந்து காட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப இங்க உள்ள வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா அந்த இமேஜ் தான் டெலிட் பண்ணிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இமேஜ் எல்லாம் டெலிட் பண்ணுவோம். இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகல அப்படின்னா அங்க எக்ஸ்ட்ராவா உள்ள டேட்டாஸ் வந்து நமக்கு இங்க பிரிண்ட்ல வரவே இல்லை, இந்த பேஜ்ல நமக்கு வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க உள்ள இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எம்டி ஷீட்ல நம்ம வந்து சும்மா ரைட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் நமக்கு பிரிண்ட்ல வராது. இதெல்லாம் நமக்கு பிரிண்ட்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் ஒரு பாக்ஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நான் இப்ப ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இந்த 5 வேண்டாம். இப்ப இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம்ல ஆல் பார்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப நான் ஆல் பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்கும்போது பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்துருச்சா, இதுல அந்த பாக்ஸ் வந்து நமக்கு இங்க வரல, அது வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல போயிடும். அதை வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம்.
ஒரு நிமிஷம். ஆட்டோ ஃபீல்டுக்கு போலாம் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம வந்து ஆட்டோ ஃபீட் கொடுத்தோம். இந்த ஆப்ஷன் சரியா எடுத்து போட்டுருக்கோன்னு தெரியல. ஓகே, ஓகே. இப்போ நான் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் இதோட எண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணிருந்தோம் இல்லையா? அந்த பாக்ஸ் இதோட எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணுது அப்படின்னா லைட் கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த ரிமைனிங்ல எல்லா கலருமே கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும். பட் இந்த கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸ வந்து டிசைன் பண்ணிருக்கோம். டிசைன் பண்ணது வந்து இதோட பினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளத வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஃபோரா கொடுத்துருந்தோம். அதனால நமக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. ஸ்கிரீன் தெரியலையாம்மா? இப்போ தெரியுதாடா? ஓகேம்மா. நமக்கு அது மாதிரி டிசைன் பண்ணிருக்கனால நமக்கு இப்ப என்ன ஆகல அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ரிமைனிங் உள்ளது எதுவுமே நமக்கு வந்து விசிபிள் ஆகல பிரிண்ட் கொடுக்கும்போது. இப்ப நம்ம ஃபுல்லா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்து பார்ப்போம். டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் இதுக்கு முன்னாடியும் சேம் இதே மாதிரிதான் இருந்துச்சு. இதுக்கப்புறமும் இங்க சைடுல உள்ள வேல்யூஸ் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகல. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து இதோட பினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளது எல்லா டேட்டாஸும் எனக்கு வந்து என்ட்ரி ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணிருக்கோம். அதனால நம்ம வந்து எக்ஸஸா கொடுத்த எந்த வேல்யூமே நமக்கு டிசைன்ல விசிபிள் ஆகல. ஓகேவா? சரி, அடுத்தது இன்செட்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஓகே, இன்செட்ல இது எல்லாமே பார்த்தாச்சு. பெயிண்ட் லேஅவுட்லாம் பெயிண்ட் ஏரியா பார்த்தோம். பிரேக், பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் பார்க்கல. இல்ல பேக்ரவுண்ட்ன்றது சேம் அதே மாதிரி இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டா எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேக்ரவுண்ட்ல எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்துருச்சு. இது அப்படியே எனக்கு இப்ப எப்படி இருக்கு, கிரிட் லைன்ல டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க மேல ஃபார்முலா நான் என்ன எடிட் பண்ணணுமோ எல்லாமே சேஞ்ச் பண்றேன். ஆனா பேக் சைட்ல எனக்கு என்ன இருக்கு, இங்க உள்ள இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. நான் இதுக்கு மேலயே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க கலர்ஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்ப நான் வந்து ரெட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலர் வந்துட்டு மேல வந்து நான் எடிட் பண்ணிருக்கிறது எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல கிரீன் கலர் கொடுத்துருக்கறதுனால இந்த கிரீன் கலர் டிஸ்ப்ளே ஆயிட்டு பேக்ரவுண்ட்ல இமேஜ் இருக்கு. பட் நான் இப்ப இங்க இதுவே இங்க எந்த ஒரு கலர்ஸ்மே கொடுக்கல. நோ ஃபில் கொடுத்தோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த பாக்ஸ் ஒரு மாதிரி பிளாக் கலர்ல இருக்கு. பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் தான் தெரியுது. இப்ப இங்க உள்ளதுல அந்த கலர்ஸ் வந்து எல்லோ கலர் மாத்திக்கலாம். இப்போ எனக்கு என்ன பண்ணுது, பேக்ரவுண்ட்ல அந்த இமேஜ் இருக்கு. மேல அந்த நம்ம டைப் பண்ணிருக்க லெட்டர்ஸ் வந்து எல்லோ கலர்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி
ஓகே. டெலிட் பேக்ரவுண்ட் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை டெலிட் பண்ணுங்க. இப்போ இங்க உள்ள அந்த கலர்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகேவா? ஓகே. இதுல உள்ளது எல்லாமே ஹைலைட் தான். கிரிட் லைன் இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்ததுதான். அடுத்தது ஃபார்மேட் டேட்டா ரிவ்யூ வியூ. இந்த 4 ஆப்ஷனும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செக்ஷன், அதாவது நாளைக்கு மார்னிங் ஒரு 1 hour கிளாஸ் இருக்கு இல்லையா, 6 to 7 அந்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 டாபிக்கும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? வியூ இதெல்லாம் நார்மல் வியூ பண்ணி பார்க்கறதா. மேஜரா வந்து இந்த மொத்தமா 4 டாபிக்னு வச்சுக்கோங்க. இந்த 4 டாபிக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த 1 hour இருக்கும் இல்லையா, அதுல வந்து நம்ம வந்து பவர் பாயிண்ட் பார்த்து அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். சப்போஸ் டைம் பத்தல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கூட கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து டெஸ்ட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா மேம்? ஓகேடா. நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இதுல வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? சரிம்மா. இன்னைக்கு கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா மேம்? ஓகேம்மா. தேங்க்யூம்மா.